மூலமாவோ இல்ல நம்ம பைபிள் வாசிக்கும் போதோ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இல்ல நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், பொய் சொல்றதோ திருடுறதோ இல்ல கூட பிறந்தவங்களை அடிக்கிறதோ இல்ல ஏதாவது பிடிங்கிறதோ ஏதோ ஒண்ணு சண்டை போடுறது ஏதோ ஒண்ணு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்களும் என்ன செஞ்சிருப்பீங்க, திருத்திருப்பீங்க. சரி நம்ம இனிமே போய் பேசக்கூடாது, இதை எடுக்க கூடாது அப்படின்லாம். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வான், நம்ம திருந்தனோடனே பிசாசு வருவான். எப்பயுமே அவனுக்கு எது இந்த நம்ம திருந்தி தேவை பிள்ளையா இருக்கும் போது அவன் கண்ணெல்லாம் நம்ம மேல இருக்கும். அப்ப என்ன செய்ய, நீ திரும்ப போய் பேசு, இதை எடு, அதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அப்ப திரும்ப அந்த பாவ பழக்கத்தை நம்ம பண்ணக்கூடாது. எப்பயுமே விட்டு வந்ததை நம்ம